திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 885, அதிகாரம் உட்பகை. சோழ மன்னன் இலங்கைச் சென்னிக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. ஆகையால் பொறாமை குணம் கொண்ட சுற்றத்தார் பலர் சோழ நாட்டு அரசாட்சியை கைப்பற்ற சூழ்ச்சி செய்தனர். அந்நிலையில் மன்னருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. இதையறிந்ததும் உறவினர்கள் பொறாமையால் உள்ளம் புழுங்கி மன்னரின் குடும்பத்தை கூண்டோடு அழிக்க சூழ்ச்சி செய்தனர். அச்சூழ்ச்சியில் மன்னரும் அரசியும் உயிரிழந்தனர். அரசியின் சகோதரர் இரும்பிடர் தலையார் தக்க சமயத்தில் வந்து குழந்தையை மட்டும் காப்பாற்றி எடுத்துச் சென்று யாரும் அறியாவண்ணம் தனது பராமரிப்பில் வளர்த்து வந்தார். சிறுவனுக்கு அரச கலைகள் அனைத்தையும் கற்பித்து வந்தார். அரசகுமாரன் உயிரோடு இருப்பதை அறிந்த உறவினர்கள் அவன் இருக்கும் வரையில் சோழ நாட்டு ஆட்சியை அடைய முடியாது என்று எண்ணி அவனை கடத்தி வந்து ஒரு சிறையில் அடைத்து தீ வைத்தனர். சிறுவன் தன் வலிமையை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் தீயிலிருந்து தப்பித்து இரும்பிடர் தலையாரிடம் திரும்பி வந்தான். தீயினால் கால்களில் ஏற்பட்ட தழும்பின் காரணமாக அச்சிறுவனுக்கு கரிகாலன் என்னும் பெயர் உண்டாயிற்று. கரிகாலனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை உணர்ந்த இரும்பிடர் தலையார் அவனை கருவூரில் இருந்த தமது நண்பர் ஒருவர் வீட்டில் தங்கி வாழுமாறு செய்தார். கரூரில் அவன் ஒரு அனாதை சிறுவனைப் போல் வாழ்ந்து வந்தான். இதற்கிடையில் அரசுரிமையை ஏற்பதில் உறவினர்களுக்கிடையே பெரும் போட்டி ஏற்பட்டது. அதனால் பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து அது யார் கழுத்தில் மாலையிடுகிறதோ அவரையே அரசனாக தேர்ந்தெடுக்கலாம் என அமைச்சர்கள் முடிவு செய்தனர். அதன்படி பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்ததும் அது கருவூரில் இருந்த சிறுவன் கரிகாலனை தேடிச் சென்று கழுத்தில் மாலையிட்டு தூக்கி வந்தது. கரிகாலன் அரசகுமாரன் என்பதை அறியாத உறவினர்கள் அரச குடும்பத்தில் பிறக்காத ஒரு அனாதை சிறுவன் அரசனாவதை எதிர்த்தனர். அப்போது இரும்பிடர் தலையார் அங்கு வந்து நடந்த நிகழ்ச்சிகளை விளக்கி கூறியதும் கரிகாலனுக்கு முடிசூட்டு விழா நடத்தப்பட்டு நல்லாட்சி புரிந்து வந்தான். அதன் பிறகு வஞ்சக எண்ணம் கொண்ட உறவினர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்தனர். அரசனுக்கு நெருங்கிய உறவு முறையோடு உண்டாகும் உட்பகையானது அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல துன்பங்களை உண்டாக்கும் என்பதை உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உட்பகை அழிக்கும், உள்ளன்பே செழிக்கும்.